ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி. ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொரன்னு இருக்கும். ஸோ நான் இதை ரொம்ப ஃபைன் பவுடராக மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ண போகிறேன். இதுலேயே சுகர் இருக்கும். பட் இன்னும் ஸ்வீட்னஸ் தேவைன்னா நம்ம இது கூட இன்னொரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு நல்லா ஒரு மிக்சர் ஜாரில் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். சத்து மாவு ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நாம் இதில் பால் கொஞ்சமாக ஊற்றி இந்த பேக்கிங் பவுடரை நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பின்னாடி நாம் அதில் பால் கொஞ்சமாக ஊற்றி ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பால், 1/2 கப்பு. பட் அதை நம்ம ஃபுல்லாக ஊற்ற போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா ஒரு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ஊற்றிட்டு நிறுத்திக்கலாம். நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறேன். இதில் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சமே கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேட்டர் இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இது மேலே நம்ம போடுறதுக்காக ஆல்மண்ட்ஸ் இல்லை கேஷ்யூ இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே செட் ஆகி இருக்கட்டும். பாருங்கள், நான் ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ் நான் இந்த பேட்டர் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் போட்டுறேன். நம்ம உள்ளேயும் ஆல்மண்ட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கேக்குக்குள்ளே. அதுக்குள்ளே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் இப்போ இந்த பேட்டரை இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் உள்ளுக்குள்ளே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் கீயோ பட்டரோ நல்லா உள்ளே தடவிட்டு அது மேலே கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் இந்த பேட்டரை ஊற்றலாம். ஸோ இது ஃபுல்லாக நான் ஊற்றிடுறேன். அவ்வளோதான், பேட்டர் எல்லாம் இதில் ஊற்றியாச்சு. இதை நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. இது மேலே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பாதாமை இந்த மாதிரி தூவிடலாம். இப்போ நான் கேஸ் மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். அதில் நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். இந்த சால்ட் நான் எப்பவுமே பேக்கிங் யூஸ் பண்ணுறது தான். யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் எடுத்து இந்த டப்பாலையும் போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, இது மேலே நீங்கள் இந்த மாதிரி குக்கருக்கு வரும் இல்லையா ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டையும் இது மேலே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை ஹீட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது ஹீட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டர் எடுத்து உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நான் இப்போ இந்த பேட்டர் எடுத்து இந்த கடாயில் வச்சிடுறேன். வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இது நல்லா ஒரு 45 மினிட்ஸ் அளவுக்கு பேக் ஆகணும். நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக்கோ இல்லை நைஃபோ வச்சு உள்ளே அந்த கேக் உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா நைஃப்பில் ஒட்டாமல் வரும். அந்த சமயத்தில் அது பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 45 மினிட்ஸ் நம்ம இப்படியே வைக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வெந்திருக்குன்னு. நான் நைஃப் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்குறேன். பார்த்திங்களா, நைஃப்பில் ஒட்டலை. ஸோ நாம் இதை
கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுல் எடுத்து வெளியே வச்சிடுறேன். அது நல்லா ஆறிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு கேக்கை கட் பண்ணலாம். அவ்வளோதான், கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓரத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. ஹெல்த் மிக்ஸில் ஒரு சூப்பரான சிம்பிளான கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு வீடியோவில் வேறொரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.